திரு கமலஹாசன் அவர்கள் கன்னட மொழி குறித்து பேசியது என்பது காலம் காலமாக மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்லி வருகின்ற கருத்து தான். இது ஒரு நிகழ்விலே அவர் பேசியதை மிக பெரும் ஒரு அரசியல் சிக்கலாக, மொழி சிக்கலாக திட்டமிட்டு மடைமாற்றப்படுகிறது. இதில் அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால், அவர் மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும், அவரது திரைப்படம் கர்நாடகத்தில் ஓட வேண்டுமென்றால் மன்னிப்பு தெரிவிப்பதில் என்ன பிரச்சனை என்பது போன்ற கருத்து நீதிமன்றத்தில் வெளிப்படுவது என்பது ஆபத்தானதாக நான் பார்க்கின்றேன். என்றால் ஒரு கலைஞன் பேசுகின்ற ஒரு கருத்து என்பது அந்த மட்டத்தில் அவரது உரிமை சார்ந்த ஒரு விடயமாக விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது மொழி சார்ந்த பிரச்சனையாக கர்நாடக நீதிமன்றம் கையில் எடுக்கும் என்றால், இது மொழி சார்ந்த விவாதத்தை நடத்துவதற்குரிய ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை அது கேட்டிருக்க வேண்டும். அல்லது கன்னடம் தமிழிலிருந்து வரவில்லை என்கின்ற கருத்தையாவது கர்நாடக நீதிமன்றம் முன்வைத்திருக்க வேண்டும். அப்படி எந்த விதமான தகவல்களையும் முன்வைக்காமல் ஒரு சில கன்னட அமைப்புகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு நீதிமன்றம் தேவையில்லை. இரண்டாவது, கன்னடம் என்பது தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு உள்ளிட்ட திராவிட மொழி குடும்பத்தில் சார்ந்தவை. இவற்றிற்கு மூல மொழி தமிழ் மொழி என்கின்ற ஒரு வலுவான ஒரு ஆதாரங்கள், அதற்கான ஆவணங்கள் இருந்து வருகின்றன. ஆனால் கன்னடம் என்பது சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததில்லை. இந்திய மொழிகளினுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கருத்து வெளியிட்ட பொழுதெல்லாம் அமைதி காத்த கன்னட அமைப்புகள், அன்றைக்கு அவர்கள் கன்னடம் என்பது சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததல்ல, கன்னடத்திற்கு தாய்மொழியாக சமஸ்கிருதம் இல்லை என்றெல்லாம் கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு கமலஹாசன் அவர்கள் கன்னடம் தமிழ் குறித்து, உறவு குறித்து பேசிய உடனே அது ஒரு மிகப்பெரும் பிரச்சனையாக, போராட்டமாக மாற்றுகிறார்கள். அரசியல்வாதிகள் அதை ஆதரிக்கிறார்கள். நீதிமன்றம் அதற்கு துணை போகிறது என்ற சூழல் என்பதை ஆபத்தானதாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆக சமஸ்கிருதத்திலிருந்து கன்னடம் வந்தது என்பதில் அவர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதிலே உடன்பாடு இருக்கிறது. ஆனால் தமிழ் கன்னட உறவு குறித்து பேசிய உடனே அவர்களுக்கு எதிர்ப்பு வருகிறது என்றால், இன்றைக்கு கர்நாடகாவில் வளர்ந்து வருகின்ற இந்திய எதிர்ப்பு மனநிலை என்பது தமிழர்கள் தொடங்கி வைத்த, தமிழர்கள் நடத்தி வருகின்ற இந்திய எதிர்ப்பு போராட்ட மனநிலை கர்நாடகத்திலும் எதிரொலிப்பது என்பது இந்த இந்திய ஆதிக்கவாதிகளுக்கு, சமஸ்கிருத ஆதிக்கவாதிகளுக்கு ஒரு ஆபத்தாக இருக்கிறது. ஆக இதிலிருந்து மடைமாற்றி கன்னடர்களினுடைய இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு அரசியலை, போராட்டத்தை அது தமிழ் எதிர்ப்பாக மடைமாற்றுவதன் மூலமாக நமக்குள்ளாக ஒரு முரண்பாடுகளை வளர்த்து கொண்டு விடலாம் என்கின்ற ஒரு திட்டமாகத்தான், என்கின்ற ஒரு பணியாகத்தான் இந்த எதிர்ப்பை நான் பார்க்க முடியாது. ஆகவே இது திரு கமலஹாசன் அவர்கள் சொன்ன கருத்தில் எந்தவித பிழையும்